வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். அப்பே ஜனபல கட்சியின் தேசிய பட்டியலை ரத்து செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சோபித தேரர் கோரிக்கை. நாட்டில் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் 8 பேர் பலி. தாயினால் சிறைவாசம் அனுபவிக்கும் பிள்ளைகளை விடுவிக்க பிரதமர் மஹிந்த நடவடிக்கை. செப்டம்பர் 15க்கு முன்னர் அழைப்பு கிடைக்காவிட்டால் மேன்முறையீடு செய்யுமாறு பட்டதாரிகளுக்கு ஆலோசனை. வெள்ளத்தில் மூழ்கியது பீகார், 83 லட்சம் பேர் பாதிப்பு, 28 பேர் பலி. அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். அப்பே ஜனபல கட்சிக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் ஆசனத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு இலங்கை ராமாங்க மகா நிக்காயப்பிடம் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த உறுப்பினர் பதவி குறித்து ஒரு சில தேரர்கள் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளதன் காரணமாக புத்த சாசனத்திற்கு ஏற்படவுள்ள களங்கத்தை கருத்தில் கொண்டே இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்முறை பொதுத் தேர்தலில் கொடி சின்னத்தில் போட்டியிட்ட அபே ஜனபல கட்சி 67,688 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. இதற்காக ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்ததுடன் அவ்வுறுப்பினரை பெயரிடுவதில் பாரிய இழுபறி நிலை ஏற்பட்டது. இதற்கமைய இதுவரை தேசிய பட்டியல் உறுப்பினருக்காக இதுவரை பெயர் அறிவிக்கப்படவில்லை. ஏற்பட்டுள்ள இழுபறி நிலையை தீர்த்துக் கொள்வதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற வேண்டி ஏற்பட்டது. சங்கைக்குரிய அத்துரலிய ரத்ன தேரர் அல்லது சங்கைக்குரிய கலகுடாத்தை ஞானசார தேரர் ஆகிய இருவரில் ஒருவரை இப்பதவியில் தேர்ந்தெடுப்பது குறித்து வாக்குவாதங்கள் ஏற்பட்டதுடன் அதன்போது அப்பை ஜனபல கட்சியின் செயலாளர் சங்கைக்குரிய வேதனிகம விமலதிச தேரர் முக்கிய பங்கு வகித்தார். அவர் காணாமல் போயிருந்ததாகவும் ஊடகங்கள் அறிவித்ததுடன் அவருக்கு எதிராக யக்கல மற்றும் வீரகுல போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகளும் முன்வைக்கப்பட்டன. எவ்வாறாயினும் சங்கைக்குரிய வேதனிகம விமலதீச தேரர் கருத்து வெளியிடுகையில் தேசிய பட்டியல் உறுப்பினரை பிரிதொரு தரப்பிலிருந்து பெற்றுக்கொண்டு பணத்திற்கு பேரம் பேச தயாராக இருந்ததாக தெரிவித்துள்ளார். நிலைமை இவ்வாறு இருக்கையில் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்ட சங்கைக்குரிய ஓமல் பே சோபித்த தேரர் அப்பை ஜனபல கட்சிக்கு கிடைத்துள்ள தேசிய பட்டியல் ஆசனத்தை ரத்து செய்யுமாறு தான் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை முழு பௌத்த மக்களுக்கும் அவமானமாகும், மகா சங்கத்தினருக்கு இழுக்காகும். காவி அணிந்து கொண்ட பாதாள உலக குழுவின் தலைவர்கள் வஞ்சகர்கள், சுயநலவாதிகள், சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற்போல் மாறும் நபர்கள் அப்பே ஜனபல கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பார்லமெண்டத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதனால் அப்பே ஜனபல கட்சிக்கு கிடைக்கப் பெற்றுள்ள தேசிய பட்டியல் உறுப்புரிமையை உடனடியாக ரத்து செய்யுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். ராமனிய மகாநிக்காய சார்பாக அது தொடர்பாக எழுத்து மூலம் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் உரிய பொறுப்பு வாய்ந்த பிரிவுகளுக்கும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு சமர்ப்பிக்க உள்ளோம். அநாகத்தே சிதுவிய හැකි ශාසනයට හානිදායක තත්ත්වයක් වළක්වාලීම සඳහා அலவோ மற்றும் எல்ல ஆகிய பிரதேசங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 8 பேர் பலியாகியுள்ளனர். அவர்கள் அனைவரும் மரண சடங்கொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் மீள வீடு திரும்பும் போதே விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர். குருநாகல் கொழும்பு வீதியில் வலகும்புரு பிரதேசத்தில் இன்று அதிகாலை 4 மணியளவில் பாரிய விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. குருநாகல் நோக்கி பயணித்த மோட்டார் வாகனம் ஒன்று எதிர் திசையில் வருகை தந்த டிப்பர் வண்டியில் மோதுண்டுள்ளது. மோட்டார் வாகனத்தில் வருகை தந்தவர்கள் பரக்காபுல பிரதேசத்தில் மரண சடங்கொன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பியுள்ளனர். மோட்டார் வாகனத்தின் சாரதி உள்ளிட்ட 5 பேர் பலத்த காயமடைந்த நிலையில் அலவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். பலியானவர்கள் தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் ஊழியர்கள் ஆவர். சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் டிப்பர் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை எல்ல வெள்ளவாய வீதியின் ராவண எல்ல பிரதேசத்தில் வேன் ஒன்று சுமார் 150 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளனர். ஹம்பாந்தோட்ட பிரதேசத்தில் மரணச் சடங்கொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் மீள திரும்புகையிலேயே விபத்து இடம்பெற்றுள்ளது. 7 பேர் வேனில் பயணித்துள்ள நிலையில் வேனின் சாரதி சுமார் 3 மணித்தியால போராட்டத்தின் பின்னர் வேனில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார். போலீசாரும் ராணுவத்தினரும் இணைந்து அவரை மீட்டுள்ளனர்.
காயமடைந்தவர்கள் பதுளை, வெள்ளவாய மற்றும் தெமோதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். தெமோதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மூவரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறை தண்டனை அனுபவித்து வரும் தாய்மாருடைய 46 பிள்ளைகள் தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவதானம் செலுத்தியுள்ளார். குறித்த பிள்ளைகளை விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை ஆராயுமாறு பிரதமர் ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ பிள்ளைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். போதைப்பொருள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்கள் காரணமாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் தாய்மாரின் 46 பிள்ளைகள் பல்வேறு சிறைச்சாலைகளில் உள்ளனர். கர்ப்பிணி காலத்தின் போதும் குழந்தை பிறப்பின் போதும் சிறை தண்டனை அனுபவிக்க நேர்ந்த தாய்மாரின் 5 வயதுக்கும் குறைவான குறித்த பிள்ளைகளை தாய்மாரின் பொறுப்பில் வைத்திருப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய அது தொடர்பான சகல தகவல்களையும் திரட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை தெரிவித்துள்ளார். பிள்ளைகளை விடுதலை செய்வதில் காணப்படும் சட்ட ரீதியான பின்புலம் மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பில் உடனடி நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தியதாக ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அது தொடர்பான சகல தகவல்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உபில்தனிய தெரிவித்துள்ளார். பட்டதாரிகள் மற்றும் டிப்ளோமாதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை அழைப்புகள் கிடைக்காத விண்ணப்பதாரிகளுக்கு மேன்முறையீடு செய்ய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் பிரதேச செயலகங்களுக்கு மேன்முறையீடுகளை முன்வைக்குமாறு அரசு சேவைகள், உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. தொழிலற்ற பட்டதாரிகள் மற்றும் டிப்ளோமாதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வேலை திட்டத்திற்காக அழைப்புகள் கிடைக்காத எனினும் தகமைகள் இருந்தும் நிராகரிக்கப்பட்டமைக்கு ஊழியர் சேவலாப நிதியத்திற்கு உரித்துடையவர் அல்லது தொழில் புரிபவர் போன்ற காரணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள விண்ணப்பதாரிகளுக்கு மேன்முறையீடு செய்ய முடியும். அதற்கமைய தகமைகள் பெற்றிருந்தால் பயிற்சிக்கு அழைக்கவும் எதிர்பார்த்துள்ளதாக அரசு சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். இவ்வாறான விண்ணப்பதாரிகள் அரசு சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.pubad.gov.lk-யில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களுக்கு அமைய விண்ணப்பிக்குமாறு அரசு தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த மாதிரிக்கேற்ப தயாரிக்கப்பட்ட மேன்முறையீட்டையும் விண்ணப்பித்த பிரதேச செயலக பிரிவின் பிரதேச செயலாளருக்கு சமர்ப்பிக்க முடியும். தற்போது தொழிலொன்றில் ஈடுபடவில்லை என்பதை உறுதி செய்யும் சத்திய கடதாசி தொழிலிலிருந்து நீங்கியுள்ளதாக குறித்த நிறுவனத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கடிதம், குறித்த நிறுவனத்தில் தொழிலொன்றை புரிவதாயின் பதவி, சம்பளம் போன்ற குறிப்பிட்ட நியமன கடிதத்தை மேன்முறையீட்டுடன் முன்வைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சௌபாக்கியா எண்ணக்கரு கொள்கை பிரகடனத்திற்கமைய 50,000 பட்டதாரிகளுக்கு குறைந்த வருமானம் பெறும் 1 லட்சம் பேருக்கும் அரசு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தல் காரணமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தரவிற்கமைய குறித்த வேலை திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் 1 லட்சம் பேரை சேவையில் ஈடுபடுத்துவதற்காக பல்நோக்கு அபிவிருத்தி படையணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. தற்போது தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டவர்களுக்கு மேலதிகமாக 10,000 பேருக்கு அரசு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஒரு சில உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பொருத்தமற்ற விதத்தில் செயற்படுகின்றமை நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக மல்வத்து பீட மகாநாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். புதிய சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவிடமே தேரர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன மல்வத்து விகாரைக்கு சென்று மல்வத்து பீட மகாநாயகர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் அஸ்கிரியபீட மகா விகாரைக்கு சென்று அஸ்கிரியபீட மகாநாயகர் வரக்காக்குட ஞானரத்ன தேரரை சந்தித்து சபாநாயகர் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். පසුගිය සමයේ අපි දැක්ක මන්ත්‍රීවරු යම් යම් ආකාරයෙන් ජනතාවගේ හිත කලකිරුණ ආකාරයෙන් හැසිරුණා. ඉතින් මේ தත්ත්වය සම්බන්ධයෙන් ඔබතුමා කොයි ආකාරයෙන් ඉදිරියේ කටයුතු කරන්න හුඟක් වෙලාවට ගැටුම් ඇති பெரும்பாலும் உறுப்பினர்களுக்கு நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படாது என்ற எண்ணம் தோன்றும் போதே அவ்வாறு செயற்படுகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவ்வாறு செயற்படுவதில்லை. அவ்வாறான எண்ணங்கள் ஏற்படாத வகையில் நியாயமான முறையில் எல்லோரது உரிமைகளும் பாதுகாக்கப்படும் வகையில் செயற்பட்டால் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாதென நான் நம்புகின்றேன். எல்லா உறுப்பினர்களையும் சமமாக மதிப்பது சபாநாயகரின் பொறுப்பாகும். කතානායකවරයාගේ වගකීම. அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் சிலர் தமது அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்களின் நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
அமைச்சர் டிமல் சிறிபாலடி சில்வா ஊவா பரணகம தேர்தல் தொகுதியை இணைக்கும் ஹாக்கிரியல்ல கிராமத்திற்கு செல்லும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாலத்தை அகலமாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குறித்த பாலத்தை நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னர் அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 3/2 பெரும்பான்மையாக உள்ள எங்களது அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சௌபாக்கியத்தின் எண்ணக்கருவுக்கு அமைய பதுளை மாவட்ட மக்களுக்கு முழுமையான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை வண்ணமயப்படுத்த பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பை நான் உரிய முறையில் நிறைவேற்றுவேன் என பதுளை மக்களுக்கு குறிப்பிடுகிறேன். ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்பேபுல ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு விஜயம் செய்து மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டார். தொழில் திறமையுள்ள எதிர்கால சந்ததியொன்றை கட்டியெழுப்ப உள்ளதாக அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை இல்லாமல் செய்வது தொடர்பிலேயே ஜனாதிபதி தேர்தலின் போதும் பொது தேர்தலின் போதும் வலியுறுத்தப்பட்ட விடயமாகும். அதில் காணப்படும் சிறந்த விடயங்களை வைத்துக் கொண்டு தேவையற்ற விடயங்களை நீக்குவதற்கு 20வது அரசியலமைப்பு திருத்தம் ஊடாகவோ அல்லது புதிய அரசியலமைப்பு ஊடாகவோ கொண்டு வர வேண்டும். புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் காலப்பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக 20வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். மேல் மாகாண சுகாதார அமைச்சின் கீழ் செயற்படுத்தப்படும் பிலியந்தலை மாவட்ட வைத்தியசாலை நடவடிக்கைகளை ராஜாங்க அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகரன் நேரில் சென்று பார்வையிட்டார். வைத்தியசாலையின் எதிர்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. விக்னேஸ்வரன் தெரிவித்த கருத்து இரவாத கருத்தாகும். சுயாட்சி தொடர்பில் கருத்து வெளியிட்டார். சிங்கள இனத்தை முழுமையாக அவமதித்தார். விக்னேஸ்வரன் மற்றும் பொன்னம்பலம் எனும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் முதலில் முள்ளிவாய்க்கால் மயானத்திலேயே பதவி பிரமாணம் செய்தனர். முள்ளிவாய்க்காலில் தான் தீவிரவாதிகளின் இறுதிப் போர் இடம்பெற்றது. வடக்கு பிரிக்கும் நிகழ்ச்சி நிரலில் இருந்து கொண்டு எவ்வாறு அங்கு ஒரே நாடு என்ற கொள்கையில் பதவி பிரமாணம் செய்தனர். அது தொடர்பில் நாங்கள் சபாநாயகரிடம் கேள்வி எழுப்ப உள்ளோம். அவரது கருத்து தொடர்பில் எமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ள நிலையில் அவரது கருத்து ஹன்சாட்டில் பதிக்கப்பட்டிருந்தால் அதனை அகற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். சமுர்த்தி வேலை திட்டத்தை மீள வலுப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த நல்லாட்சி அரசாங்கம் தான் சமுர்த்தி வேலை திட்டத்தை முழுமையாக தெரிவுபடுத்தியது. பொருளாதார ரீதியாக பலமானவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களாக இருப்பதால் அவர்களுக்கு சமுர்த்தியை பெற்றுக் கொடுப்பதற்கான தகுதியாக கருதப்பட்டது. அதனூடாக வறுமை கோட்டின் கீழ் உள்ள பின்தங்கிய குடும்பங்களில் பாதிப்பு ஏற்பட்டது. எதிர்காலத்தில் எங்களது திட்டம் அரசியல் மயமாக காணப்பட்ட இந்த சமுர்த்தி வேலை திட்டத்தை உண்மையாகவே சமூக ரீதியில் வறுமை கோட்டில் உள்ள பின்தங்கிய குடும்பங்களுக்கான வேலை திட்டமாக மாற்றியமைப்பதை திட்டம். இளைஞர் சமூகத்தை பலப்படுத்தி விவசாயத்துறையை கட்டியெழுப்புவதோடு நாட்டிலிருந்து போதைப்பொருள் பாவனையை ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த தெரிவித்துள்ளார். திவிலப்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற அறுவடை நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். திவிலப்பிட்டிய மெல்லவகெதிர பிரதேசத்தின் தலுபத் கெதிர வயல்வெளி பகுதியில் அறுவடை நிகழ்வு இடம்பெற்றது. 30 வருடங்களுக்கு மேலாக கைவிடப்பட்ட நிலையில் இருந்த வயல்வெளிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நெற்செய்கை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. சுமார் 20 ஏக்கர் வயல் பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட அறுவடையில் ராஜாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்தவும் கலந்து கொண்டார். புதிய திசையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய தலைமைத்துவம் கிடைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் காணப்படும் புரிந்துணர்வினால் சகல கட்டமைப்புகளும் முன்னேற்றம் அடைந்துள்ளன. நாடு முன்னேற்றம் அடைவதை மக்கள் உணர்ந்தார்கள். பூமியில் அது தொடர்பான மாற்றங்கள் உணரப்பட்டன. மூலை முடுக்குகளில் எல்லாம் பயிற்சிகள் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. விசேடமாக இளைஞர், முதியவர்கள், புத்திஜீவிகள் அனைவரும் இந்த செயற்பாட்டில் இணைந்துள்ளனர். முழு கிராமமும் இந்த செயற்பாட்டில் இணைந்துள்ளது. 6 மாதங்களில் இந்த நாட்டில் காணப்படும் போதைப்பொருள் பாவனை உள்ளிட்ட சகல செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இளைஞர்களை ஒன்று திரட்டி முதியவர்களையும் இணைத்து நாங்கள் நாட்டை முன்னேற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம். இன்றைய தினம் 9 பேர் கொரோனா தொற்றிலிருந்து பூரண குணமடைந்த நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2798 அதிகரித்துள்ளது.
இன்றைய தினம் 23 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்தும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்த 23 பேரும் வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்த நிலையில் தனிமைப்படுத்தல் செயற்பாட்டில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டில் இனம் காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2941 ஆகும். அவர்களில் 2798 பேர் முழுமையாக குணமடைந்துள்ள நிலையில் 132 பேர் மாத்திரமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். 65 பேர் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வைத்திய கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர். முப்படையினரால் நடத்தி செல்லப்படும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களிலிருந்து இன்றைய தினம் 15 பேர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் 31,173 பேர் தனிமைப்படுத்தலை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர். தொடர்ந்தும் 6,855 பேர் தனிமைப்படுத்தல் செயற்பாட்டில் உள்ளனர். நேற்றைய தினத்தில் 1590 PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக 2,148 PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் தங்கியிருந்த 306 இலங்கையர்கள் இன்று அதிகாலை தாயகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அமெரிக்காவிலிருந்து 291 பேரும் இந்தியாவின் சென்னையிலிருந்து 14 பேரும் நாடு திரும்பியுள்ள நிலையில் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மலேசியாவிலிருந்து 291 இலங்கையர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான UL 319 ரக விமானத்தில் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இடுகம கோவிட்-19 சுகாதார சமூக பாதுகாப்பு நிதியத்தின் இருப்பு 1577 மில்லியன்களாக அதிகரித்துள்ளது. நிறுவனங்கள் தனியார் துறையினர் வழங்கியுள்ள அன்பளிப்பு மற்றும் நேரடி வாய்ப்புகளின் ஊடாக இடுகம கோவிட்-19 சுகாதார சமூக பாதுகாப்பு நிதியத்தின் இருப்பு 1577 மில்லியன்களாக அதிகரித்துள்ளது. பல்வேறு தரப்பினரும் அன்பளிப்பாக வழங்கிய நிதி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஊடாக ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் கையளிக்கப்பட்டது. தென்கொரியாவிலிருந்து வருகை தந்த இலங்கையர்கள் ஒரு சிலர் 1,12,800 ரூபாய் நிதியை வழங்கியிருந்தனர். குறித்த நிதியும் காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தினால் வழங்கப்பட்ட 4,73,870 ரூபாய் 82% நிதியும் அனுராதபுரம் மாவட்ட செயலக காரியாலயத்தினால் வழங்கப்பட்ட 6,96,297 ரூபாய் நிதியும் தேசிய வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் கே திசாநாயக்கவினால் வழங்கப்பட்ட 1,77,000 ரூபாய் நிதியும் குறித்த அன்பளிப்பில் உள்ளடங்குகின்றது. இதேவேளை கோவிட்-19 நிதியத்திற்கு போதாகம சந்திம தேரர் 1 கோடி ரூபாய் நிதியை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். மானல்வத்த விகாராதிபதியான போதாகம சந்திம தேரர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து குறித்த நிதி அன்பளிப்பை கையளித்துள்ளார். காசோலைகள் அல்லது டெலிகிராஃப் ஊடாக குறித்த நிதியத்திற்கான நிதி பங்களிப்பை வழங்க முடியும். www.itukama.lk என்ற இணையதளத்தின் ஊடாக அல்லது #207# என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு அன்பளிப்புகளை செலுத்தலாம். 0700700700 அல்லது 0112320880 அல்லது 0112354340 அல்லது 0112424012 என்ற தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றிணைந்த குற்றச்செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழுக்களின் முக்கிய உறுப்பினர்கள் 2 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தியகம மஞ்சு மற்றும் எகா சம்பத் ஆகிய இருவருமே போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றச்செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழு உறுப்பினரான கெலும் இந்துக்கு எனப்படும் கெவ்மா என்பவரின் நெருங்கிய சகாவான அமரதுங்கலாக்கு தோன் மஞ்சு எனப்படும் தேகம மஞ்சு களுத்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். அலமோதர பிரதேசத்தில் மற்றொரு சந்தேக நபருடன் 10 கிராம் மற்றும் 400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பன்னிப்பிட்டிய பிரதேசத்தில் எருவுவல பகுதியில் 5 பில்லியன் ரூபாய் பெறுமதியான வைரம் மற்றும் மாணிக்கக்கல் கொள்ளையின் பிரதான சந்தேக நபரான தேகம மஞ்சுவே கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ஈரியங்கம ராஜபக்ச கெதர ஆனந்தி சில்வா எனப்படும் எக்கா சம்பத் தலங்கம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கரட்டு தமிக்கவின் நெருங்கிய சகாவென போலீசார் தெரிவித்தனர். ரிவால்வர், 2 வாள்கள், வெட்டு கத்தி கொண்டு 2 இரும்பு கம்பிகள், போலி வாகன இலக்க தகடுகள் 2 மற்றும் 4 கிராம் 300 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் என்பன சந்தேக நபரின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. வாகன கடத்தல், கப்பம் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தேடப்பட்டு வந்த நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
வசந்தம் தொலைக்காட்சியின் தீர்வு அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் கலந்து கொண்டார். பிரதேச ஊடகவியலாளர்களின் பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்து அதனை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அதன்போது குறிப்பிட்டார். கடந்த காலத்திலும் இந்த ஊடகவியலாளர்களுக்கான இலகு கடன் வசதி இருந்தது. ஆனால் அது அறிவிக்கப்பட்டாலும் வங்கிகளிலே அது இலகு கடனாக இல்லை. அங்கு போனால் பல்வேறுபட்ட இறுக்கமான நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டதால் ஊடகவியலாளர்களுக்கு அந்த கடனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கவில்லை. அது ஒரு துப்பாக்கியான நிலைக்கு அவர்களை தள்ளியது. ஆகவே ஊடகவியலாளர்களுக்கான இந்த இலகு கடனை அவர்கள் வங்கிகளிலே இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வருகின்ற நாட்களிலே நாங்கள் மாவட்ட ரீதியாக பிரதேச பிராந்திய ரீதியாக ஊடகவியலாளர்களை சந்தித்து அவர்களிடம் இருந்து அவருடைய தேவைகளையும் பிரச்சனையும் கேட்டறிந்து அதை நிச்சயமாக ஒரு ராஜாங்க அமைச்சராக அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு சென்று பிரதமர் ஜனாதிபதியின் கவனம் அந்த விடயத்தை கொண்டு சென்று அதுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க கடுமையாக உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இன்றைய ஊடக இந்த சந்திப்புக்கு ஊடாக இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு ஊடாக நான் அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதேவேளை மக்கள் சார்பாக கருத்துக்களை முன்வைக்கும் போது இனவாதியாக சித்தரிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென ராஜாங்க அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் இனவாதம் என்ற ஒரு விடயத்தை எப்பொழுதும் கையில் எடுத்ததில்லை. எங்கள் மக்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுதோ அந்த உரிமைகளை மீறுவதற்கான அந்த மக்களுடைய உரிமையை நசுக்குகின்ற வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற உண்மையிலே ஒரு இனவாத நோக்கத்தோடு செயற்படுகின்றவர்கள் மீதுதான் நாங்கள் கோபப்படுகிறோம். அவ்வாறானவர்கள் மீதுதான் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் நியாயபூர்வமாக முன்வைக்கின்றோம். அவ்வாறான இனவாத செயற்பாட்டை முன்னெடுக்கின்றவர்கள் மீது நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்ந்த நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுதோ சிலர் அதை எங்களை இனவாதிகளாக பார்க்கின்ற நிலைமை இருக்கு. ஆகவே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அண்மித்த பாடசாலை சிறந்த பாடசாலை தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கல்வி அமைச்சினால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு கல்வி வலயத்திற்குட்பட்ட 4 பாடசாலைகளில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்ட வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவற்றை திறந்து வைத்தார். முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியிலும் தண்ணீரூற்று இந்து தமிழ் கலவன் பாடசாலையில் அமைக்கப்பட்ட 2 மாடி கட்டட தொகுதிகள் திறந்து வைக்கப்பட்டன. அத்துடன் முல்லைத்தீவு இந்து தமிழ் கலவன் பாடசாலை, புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளிலும் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் ஆளுநரினால் திறந்து வைக்கப்பட்டன. வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இளங்கோவன் மற்றும் கல்வி உயர் அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பிரபல பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் விரைவில் குணமடைய வேண்டுமென வேண்டி விசேட பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. பிரபல தென்னிந்திய பாடகர் SP பாலசுப்ரமணியம் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் மூலம் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடும் இசை நட்சத்திரமாக திகழ்கின்றார். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. பின்னணி பாடகராக, நடிகராக, இசை அமைப்பாளராக ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்படும் SPB அண்மையில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் உலகம் முழுவதிலும் உள்ள அவரை நேசிக்கும் ரசிகர்கள் விரைவில் அவர் குணமடைய வேண்டும் என பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பேரன்பு மிக்க ரசிக பெருமக்களே, SPBக்காக நடைபெறுகின்ற கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெகு விரைவில் அவர் பூர்ண குணம் பெற்று மீண்டும் வந்து திரைத்துறைக்கு வந்து நல்ல பாடல்களை பாடி நம்ம எல்லாம் மகிழ்விக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்நிலையில் இலங்கை தமிழ் கலைஞர் மன்றம் ஒழுங்கு செய்திருந்த பூஜை வழிபாடுகள் கொச்சிக்கடை பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று இடம்பெற்றது. ஆலய பிரதம குரு சுரேந்திர குருக்கள் பூஜை வழிபாடுகளை நடாத்தினார். இலங்கையின் முன்னணி கலைஞர்கள் பலரும் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். SP பாலசுப்ரமணியம் ஒரு சிறந்த பாடகர். அவர் குரலை கேட்டாலே எத்தனையோ பேரின் கவலைகள் தீர்ந்து போகும். அவர் குரல் எத்தனையோ பேரின் ஆதங்கங்களை, கவலைகளை நீக்கி இருக்கிறது. ஆனால் இன்று உலகமே அவருக்காக கவலைப்பட்டு எங்கள் அத்தனை பேரின் பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவரை பழையபடி அதே குரலில் நம் மத்தியில் பாட அவருக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன்.
இந்து மக்களால் அனுஷ்டிக்கப்படும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தியினை முன்னிட்டு இந்து ஆலயங்களில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஆவணி சதுர்த்தியை முன்னிட்டு மலையகத்தில் உள்ள இந்து ஆலயங்கள் விழா கோலம் பூண்டிருந்தன. ஆலயங்களில் மாவிலை, வாழை, பாலை ஆகியன கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்ததுடன் சில ஆலயங்களில் தேர்பவனியும் இடம்பெற்றது. ஹட்டன் மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியினை முன்னிட்டு விசேட பூஜைகளும் இடம்பெற்றன. பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் நெய் விளக்கேற்றி பக்தி பூர்வமாக வழிபட்டனர். இதேவேளை வரலாற்று சிறப்புமிக்க யாழ் அத்தியடி அருள்மிகு ஸ்ரீ சிதம்பர நடராஜ வீரகத்தி பிள்ளையார் ஆலயத்திலும் 108 சங்காபிஷேக கிரியைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றன. மூலமூர்த்தி கணபதிக்கு விசேட ஹோம கிரியைகளுடனான அபிஷேகம் இடம்பெற்றது. ஸ்ரீ எஸ் சித்தாராம குருக்கள் தலைமையில் கிரியைகள் இடம்பெற்றன. சமூக இடைவெளி பேணப்பட்டு உற்சவம் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.